இன்றைய பஞ்சாங்கம் அக்டோபர் 11, 2024, 11/10/2024, தமிழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 25ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, உத்திராடம் நட்சத்திரம், வளர்பிறை அஷ்டமி திதி நண்பகல் 12:08 வரை, அதன் பிறகு நவமி திதி. சித்த யோகம். ரிஷபம் மற்றும் மிதுன ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று மகாநவமி, ஸ்வயம்புவ மனு, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள்: காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது சூரியன், துலாமில் சுக்கிரன் புதன், தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று காலை 11:42 சந்திரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்ற காரணத்தினால காலை 11:42 வரை, 11:42 AM வரை ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு 11:42 AM பிறகு மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. காலை 11:42 வரை 9ஆம் இடத்துல ராசிநாதன் செவ்வாயின் பார்வையில், அதன் பிறகு குருவின் பார்வையில் தசமஸ்தானத்துக்கு. இந்த அமைப்பானது உங்களுக்கு அலுவல் ரீதியாக சில முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரித்தல், முக்கியத்துவம் பெறுதல், புதிய வேலையில் சேருவது, இழந்த வேலையை மீட்டெடுப்பது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடம்பு ரீதியான சங்கடங்களிலிருந்து வெளிவருவீர்கள். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள். உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் விலகும் சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த சுணக்கம் விலகும். ஆரோக்கியத்தில் உடம்பு ரீதியாக சங்கடங்கள், இடுப்பு பகுதி, கால் பகுதியில் வலி இருக்குது அப்படின்னா அந்த வலியெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பண பாக்கிகள் தாமதமாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரிதலற்ற சூழ்நிலை ஏற்படும். அந்த புரிதலற்ற சூழ்நிலைக்கு காரணமே நீங்கள் தாங்கிறத இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே புரிய வைப்பாங்க. அதனால் உங்களுடைய சக பணியாளர்களின் சொல்லாடல்களை கவனத்துடன் கூர்ந்து கவனிப்பது நன்மையை ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு புதிய மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபாரம் மற்றும் சுய தொழில் சார்ந்த விஷயங்களின் பண தேவைகளுக்காக கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அரசாங்கத்திடமிருந்து நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக பண பாக்கிகள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்துலாம் பணம் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி. ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். இன்று காலை 11:42 வரை. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு தன யோகத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் தடைப்பட்ட பாக்கியங்களில் இருக்கின்ற தடைகளை விலக்கி முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். நீண்ட நாட்களாக மனபேதம் காரணமாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வருவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. அதுவும் காத்தால 11 மணி வரைக்கும் பேசக்கூடிய வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக குழந்தைகள் விஷயத்தில் சற்று கவனத்துடன் பேசுவது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். அதுவும் காலையில் 11:42 வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த தடுமாற்றம் இருக்கும். அதன் பிறகு பெருசாக தடுமாற்றம் இருக்காது. ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தை வழியில் சில ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் சற்று சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனமாக பேசுங்க. வேண்டாத பேச்சுக்களை பேசி உங்களுக்கு வரவேண்டிய பண உதவிகளில் அல்லது பண தேவைகளில் பூர்த்தியாகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளை காட்டிலும் உங்களுடைய வார்த்தைகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் தான் ஜாஸ்தி. இன்று காலை 11:42 மேலே சந்திரன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குருவின் பார்வையில் வரும்பொழுது உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் அல்லது உடன்பிறப்புகள் விஷயத்தில் நல்லுதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை உள்ள தடுமாற்றமான நாள். தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக உங்களுக்கு எதிர்ப்புகளை நீங்களே சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உடன் பணியாற்றுபவர்களின் தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கும். அதே சமயம் மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக வரக்கூடிய சிக்கல்களை தவிர்க்க வேண்டிய நாள். மிதுன ராசி. இன்று காலை 11:42 மேலே சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் 11 மணிக்குள்ளே முடிச்சுக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, வீட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, வீடு மனை மாற்றி அமைக்கிறது, பராமரிப்பு செலவுகள், இது எல்லாத்தையும் 11 மணிக்குள்ளே முடிச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இழுபறி நிலைமை ஏற்பட்டு வீண் செலவுகள் ஏற்படும். மதியத்துக்கு மேலே உங்களுக்கு குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஃபீஸுக்கு போனவங்கள வீட்டுக்கு வரவழைச்சு திட்டு வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இன்றைக்கி நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகாமல் இருந்தீங்கன்னா நாள் முழுவதும் திட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாருடனான மனஸ்தாபம் சற்று சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கணவன் மனைவி உறவிலும் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று குடும்பத்தில் மும்முனை போட்டி ஏற்படும். அதனால் நீங்கள், உங்கள் மனைவி, உங்களுடைய தாயார், இல்லாட்டி நீங்கள், உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய தாயார், இவங்க 3 பேரும் மூணு இடத்துலேருந்து பேசிகிட்டு இருப்பீங்க. 3 பேரும் சம்மந்தம் இல்லாத டாபிக் பேசுகிறதுனால மனஸ்தாபம் அதிகரிக்கும், முன்கோபம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களை காட்டிலும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய மேலதிகாரிகளின் செயல்பாடுகளை உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ், உங்கள் மேலதிகாரிகளுக்கும் மேலே இருக்கிறவங்களும் உங்களுடைய சக பணியாளர்களும் விமர்சனம் செய்வார்கள். இதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். இன்று மனப்பதட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சங்கடமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகளால் ஏற்பட்ட லாபத்தில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரவேண்டிய பண பாக்கிகளில் தாமதமாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாததுனால அனாவசியமான மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சஞ்சலமான நாள். கடக ராசி. ராசிநாதன் 6 மற்றும் 7ஆம் இடங்கள் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு தந்தை வழியில் இருந்த பயம் விலகும். தந்தையால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு புரிதல் ஏற்பட்டு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப ஒற்றுமைக்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. ஆரோக்கிய விஷயத்திலும் நன்மைகள் ஏற்படும். வீடு மனை சார்ந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமையும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குருவின் பார்வையில் சந்திரன் வருதுனால நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதைகள் கூடும். சக பணியாளர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். அதே சமயம் அரசாங்க வகையில் அல்லது தந்தை வழியில் சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனக்கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை சமயோஜிதமாக கையாளக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுகங்கள் அதிகரித்து சொந்த வீடு அல்லது இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், அதுவும் கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் அமைகின்ற சிறப்பான நாள். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். சிம்ம ராசி. இன்று வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்பட்டு அதன் மூலமான வருமானத்தின் மூலமாக உங்களுடைய கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படும். தொழிலுக்குண்டான பண உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தந்தையுடன் சற்று வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் பெரியவர்களின் பேச்சு உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். மூத்த சகோதரர்கள் வழியில் ஆலோசனைகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை அமையும்.
மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப குலதெய்வத்தை வழிபடுவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. குலதெய்வ வழிபாடு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி அவர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரும். கடன் பிரச்சனைகள் அல்லது கடன் சார்ந்த எதிரிகளின் தொல்லை போன்ற விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். வீண் பேச்சுக்கள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் காரிய வெற்றி ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்கு. எதிர்பாலினத்தவர்களால் ஏற்பட்ட மனக்குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகளில் சற்று தாமதம் ஏற்படுறதுனால வாக்குவாதங்கள் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் பேச்சுவார்த்தையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. குதர்க்க எண்ணங்களின் காரணமாக உங்கள் வாழ்க்கை துணை தேவையற்ற விஷம காரியங்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப நிம்மதி இழப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் நாள். கன்னி ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால அஃபீஷியல் என்விரான்மெண்ட் உங்களுக்கு மரியாதையை கொடுக்கும். வேலை விஷயமா, தொழில் விஷயமா, வியாபார விஷயமா நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு மரியாதையை மட்டுமல்லாமல் சொத்து சேர்க்கைக்கும் வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம், அதாவது விவசாயம் பார்க்குறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வியாபார வளர்ச்சி ஏற்படும். லாப அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாருடனான மனஸ்தாபம் விலகுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டு சுமூகமான சூழ்நிலை அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுத்து உங்களுக்கு இடமாற்றத்திற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். காலை 11 மணிக்கு மேலே உங்களுக்கு குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகளில் தாமதம் ஏற்படுவதன் மூலமாக கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதனால் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் சுய தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுடைய அலுவலக ரீதியான தொழில் ரீதியான பண வருமானத்தில் தொய்வு ஏற்படும். அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். சுய சிந்தனையின் காரணமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அரசாங்க வகையிலும் அல்லது தந்தை வகையிலும் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். துலாம் ராசி இன்று 11 மணி 42 நிமிடம் வரை, காலை 11 மணி 42 நிமிடம் வரை சந்திரன் 3ஆம் இடத்துல செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால குடும்ப விஷயங்களில் நீங்கள் முனைப்புடன் செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்கள் அல்லது உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுமூகமான சூழ்நிலை இருக்கும். காலை 11 மணி 42 நிமிஷத்துக்கு சந்திரன் 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வரும்பொழுது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த மனக்கவலைகள் அல்லது மருத்துவ செலவுகள்லாம் குறைந்து முன்னேற்றத்தை காண்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். வக்கர குருவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவாருங்க. அதனால் கெடுதல் பண்ண மாட்டார். நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பணப்புழக்கம், சுப நிகழ்வுகளை பற்றிய பேச்சுவார்த்தைகள், குழந்தைகளின் மேல் படிப்பு போன்ற விஷயங்களால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள். பண விவகாரங்களில் நன்மைகள் அதிகரிக்கும். வாக்கு சாதுரியத்தின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அலுவல் ரீதியாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணி அதில் ஏதாவது வழக்கு சார்ந்த விஷயங்கள் இருந்ததுன்னா அந்த வழக்கில் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் வீண் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரம். கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவம் சார்ந்த செலவுகள், அதுவும் குறிப்பாக தந்தை வழி உறவினர்களுக்கு மருத்துவம் சார்ந்த செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். விருச்சிக ராசி இன்று உங்களுக்கு சுயமாக உழைத்து சம்பாதித்து அதன் மூலமாக பண வருமானத்தையும் பண பலத்தையும் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் உங்கள் வார்த்தைக்கு பயந்து நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது.
நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயத்தில் தாமதம் ஏற்பட்டு இருந்ததுன்னா இன்னைக்கு அது சம்பந்தமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும். பண வருமானம் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடின உழைப்புக்கு உண்டான ஊதியம் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அரசாங்க வகையில் உதவிகளை பெற்று தருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இது நாள் வரைக்கும் உங்கள் மேல் அதிகாரிகள் அல்லது அரசு அதிகாரிகள் பாராமுகமாக இருந்தாங்கன்னா இன்றைக்கி உங்களை அழைச்சி உக்காத்த வச்சு பெருமைப்படுத்தி பேசுவாங்க. உங்களை பற்றின பெருமைகளை வெளி உலகுக்கு தெரிவிப்பார்கள். இதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் உயரும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தின் மூலமாக புதிய ஆர்டர்ஸ் கைக்கு வர்றதுனால உங்களுக்கு மரியாதைகள் கூடும். மூத்த சகோதரர்கள் வழியில் தந்தையின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்ப்பதற்கும் உங்களுடைய பண பலத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. திருமண விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் இதுவரை ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனிப்பட்ட செலவுகளுக்காக விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ரகசிய செலவுகள் ஏற்படும். அதே சமயம் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சந்தோஷ செய்திகள் மன நிம்மதியை தரும். தனுசு ராசி. இன்று உங்களுக்கு நண்பர்கள் மத்தியில் ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய செய்தியின் மூலமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். தொழில் முறையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மேல் அதிகாரிகள் அல்லது தந்தையுடன் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தந்தையாலும் அனுகூல பலன்கள் ஏற்படும். உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். காலை 11:42 சந்திரன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது எதிரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் விலகும். எதிரிகளே உங்களுக்கு அடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எதிரிகள் உங்களை பாராட்டுவார்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரக்தி மனப்பான்மையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். என்ன அஃபீஷியலாக தேவையில்லாத சில வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு உங்கள் கலீக்ஸ் கிட்ட திட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. அதுவும் குறிப்பாக மத்தியானம் 12 மணிக்கு மேலே தான் வார்த்தை விரயங்கள் ஏற்படும். நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றிகள் ஏற்படுறதுக்கும் தேவையில்லாத எதிரிகளை உருவாக்கி கொள்ளாமல் இருப்பதற்கும் உண்டான உபாதைகள் விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பெரிய மனிதர்களின் பாராட்டுதலை பெறுவதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக நாட்டத்தின் காரணமாக பிடித்த இஷ்ட தெய்வ கோயிலுக்கு வழிபாடுக்கு சென்று வருவீர்கள். இதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். இது மத்தியானத்துக்கு மேலே தான் நடக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் அல்லது குலதெய்வ வழியில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய யோகம் இருக்குது. அதாவது குலதெய்வ கோயிலில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்கன்னா உங்களுடைய ஆலோசனை கேட்பாங்க. அல்லது தந்தை வழியில் உங்ககிட்ட ஆலோசனை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் முக்கியத்துவம் பெறுவதன் மூலமாக குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மகர ராசி. காலை 11:42 வரை விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்திட்டு இருக்காரு. என்ன விரயங்களை முன்கோபத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு. காலை 11:42 சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வந்து குருவின் பார்வையில் வர்றதுனால குழந்தைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். குறிப்பாக குழந்தைகளின் பிடிவாத குணத்தினால் ஏற்பட்ட மன கசப்புகள் விலகும். குடும்பத்தில் உங்களுடைய முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தந்தையின் உதவியை கொண்டு குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குழந்தைகளின் தவறான எண்ணங்களை மாற்றியமைப்பதற்கு உதவிகரமாக உங்கள் தந்தை செயல்படுவார். இதனால் மன நிம்மதி ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த மன உளைச்சல் செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மன இழப்புகள் மன உளைச்சல்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் பிடிவாத குணத்தில் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் நாளாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளின் மேல் படிப்பு
அல்லது இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுடைய படிப்பில் இருந்த தடைகள் விலகி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறிவுபூர்வமான சிந்தனை ஏற்பட்டு உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு இது அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களின் ஆரோக்கியம், தந்தையின் ஆரோக்கியம், இப்படி எல்லாருடைய ஆரோக்கிய விஷயத்திலும் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கும்ப ராசி, லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் முறையில் இருந்த தடுமாற்றங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கௌரவத்தை அதிகப்படுத்துவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. காலை 11:42 விரயஸ்தானத்துக்குள்ள சந்திரன் பயிற்சியாகி குரு பார்வையில் வராரு. இதுவும் உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுமேன்னு கவலைப்படாதீங்க. வீடு மனை சார்ந்த உதவியை கொண்டு உங்களுடைய கடன் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். பூர்வீக சொத்திலிருந்து வரவேண்டிய பங்கு வாக்கிகளிலும் லாபங்கள் பெருகும் யோகம் ஏற்படும். அதற்குண்டான தேவைக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களினால் குழந்தைகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதும் உடன்பிறப்புகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதியம் 11:42 மேலே புதிய முதலீடுகள் காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அல்லது தொழில் சார்ந்த விஷயங்கள், உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் எதிர்பாலினத்தவர்களின் குறுக்கீடு சங்கடத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக நண்பர்கள், சக பணியாளர்கள், வாழ்க்கை துணை போன்றவர்களால் எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க. அவர்களின் செயல்பாடுகளை நீங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள். சுக அதிகரிப்புக்காக செலவுகள் ஏற்படும். அது சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் மதியத்துக்கு மேலே ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் அலைச்சலை தருவீர்கள். ஆனால் அந்த அலைச்சலில் சுகபோகமாக போயிட்டு வருவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. பெரிய மனிதர்களின் தொடர்பின் காரணமாக, அரசாங்க பதவியில் இருக்கிறவர்களின் தொடர்பின் காரணமாக மரியாதைகள் உயர்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. மீன ராசி, தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் உங்களுக்கு மன அமைதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்து வந்த தொல்லைகள் விலகிறதுக்குண்டான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் சப்தமஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு கவலைப்படாதீங்க. அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். தேவையில்லாத பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அறிவுபூர்வமான பேச்சுக்களை கொண்டு எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுடைய கௌரவத்தில் ஏற்பட்ட சுணக்கம் விலகுவதற்குண்டான யோகம் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணப்புழக்கம் குறைகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் மட்டும் இல்லாமல் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்காத வகையில் செலவு செய்யுங்க. இது உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான நேரம் இல்லை, கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான நேரம். இளைய சகோதரர்கள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வெற்றி ஏற்படுகின்ற, லாபம் ஏற்படுகின்ற நல்ல நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எடுக்கும் முடிவுகள் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே சமயம் எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகளுடைய அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் நேர்மையான பேச்சுக்களின் மூலமாக நன்மைகளையும் வரக்கூடிய சங்கடங்களை தவிர்ப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். உடன்பிறப்புகளின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அதே சமயம் நீங்கள் யாருக்காவது பண உதவி பண்ணியிருந்தீங்க, அவங்க இத்தனை நாளாக தராமல் ஏமாற்றிட்டு இருந்தீங்கன்னா அவங்ககிட்டேருந்தும் பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களுடைய மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். செல்வாக்கு மிக்க நபர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட வழக்கு சார்ந்த சங்கடங்களை தவிர்க்கிறதுக்குண்டான அல்லது மாற்றி அமைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து
உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.